ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க இருக்கோம்? என்ன? நாங்க ரொம்ப நேரமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கே வழி தெரியல. மூஞ்சிய பாரு. அதெல்லாம் காலையிலேயே கண்ணாடியில பார்த்துட்டு தான் வந்தேன். பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்ம கவலைப்படக்கூடாது. கடவுள் நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழி கொடுப்பாரு. ஏன் மிஸ்? தலைவலியா, காலு வலியா, வயித்து வலியா? கடவுள் எந்த வலிய மிஸ் கொடுப்பாரு? முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த வலிக்கு மாத்திரை வாங்கி வச்சுப்போம்ல. ச்சே, எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. நேத்து என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் அவளும் சிரிச்சு சிரிச்சு எனக்கு பாதி உசுரே போயிருச்சு. மிஸ், இப்போ உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க? அவ ஊருக்கு போயிட்டா. அச்சச்சோ. மிஸ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான், நமச்சி, சஞ்சய் 3 பேரும் எங்க பாக்கெட் மணியை உங்களுக்கு தர்றோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வாங்க. ஆஹா, எம்புட்டு நல்லவனுங்க. டேய் மணி, இந்த அம்மாவுக்காக எதுக்கு நம்ம காசு கொடுக்கணும்? டேய் நமச்சி, நாம மிஸ் ஃப்ரெண்ட் கூட சிரிச்சு சிரிச்சு பாதி உசுறு போச்சுன்னு சொன்னாங்கல்ல. மறுபடியும் அதே ஃப்ரெண்டோட பேசி சிரிச்சா இருக்கிற மீதி உசுரும் போயிரும்ல. அட ஆமா. அடே, என்ன போட்டு தள்ளுறதுக்கா பிளான் போடுறீங்க? நீங்கெல்லாம் நல்லா வருவீங்கடா. Thank you மிஸ். ரோசாலி மிஸ் நேத்து உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்களாமே, அதையெல்லாம் நீங்க கேட்டீங்களா? நாங்க ஒண்ணும் கேட்கல, அவங்களா தான் சொன்னாங்க. அட்வைஸ் பண்ணத நீங்க கேட்டீங்களான்னு கேட்டேன். கேட்டோம் மிஸ். அது சரி, நேத்து நீங்க 3 பேரும் சபரிய திட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்ன காரணம்? ஸ்கூல்லயே ரவுடித்தனம் பண்றீங்களா? எதுக்கு அவனை திட்டினீங்க? அவனை திட்டினதோட விட்டோன்னு சந்தோஷப்படுங்க. மிஸ், நாங்க எக்ஸாமுக்கு படிக்கிற பிளான பத்தி சபரி பையன் ரோசாலி மிஸ் கிட்ட போய் சொல்லிட்டான். எது? பிளான சொல்லிட்டானா? நீங்க தான் படிக்கிற ஐடியாவிலேயே இல்லையேடா. அந்த பையன் அதத்தான் போய் சொல்லிட்டான். இந்த எக்ஸாமுக்கும் படிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ரோசாலி மிஸ் எங்களை தான் திட்டினாங்க. அதனால தான் நாங்க அவனை போய் திட்டினோம். படிக்கிறத தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுங்க. மிஸ், சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? யாரு நல்லவங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். மிஸ், அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா எனக்கும் சொர்க்கம் தான் கிடைக்கும். மிஸ், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. என்ன சொன்ன? உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு உண்மையை சொன்னேன். ஏன் எனக்கு கிடைக்காது? நான் எவ்ளோ நல்லவளா வாழ்றேன் தெரியுமா? அதனால தான் கிடைக்காதுன்னு சொன்னேன். புரியலையே. மிஸ், நல்லவங்களா வாழ்ந்தா எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு முத சாகணும்ல. உயிரோட இருக்கவங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்? செத்தவங்களுக்கு தானே சொர்க்கம் கிடைக்கும். நான் அதத்தான் சொன்னேன். இன்னைக்கு தான் சரியா பேசிருக்கீங்க. டேய், 3 பேரும் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? படிச்சோம், பதவியில இருந்தோம். நம்ம சிஎம் இப்படி விவரம் இல்லாம இருக்காரே மிஸ். யாரடா சொல்ற? நம்ம சிஎம் முக ஸ்டாலினையா சொல்ற? ஆமா மிஸ், அவரை தான் சொல்றேன். ஏன், அவருக்கு என்ன? நல்லா தானே ஆட்சி பண்றாரு. ஆட்சி என்னமோ நல்லா தான் பண்றாரு. ஆனா 40 எடுத்துட்டு முப்பெரும் விழா கொண்டாட போறாராமே. அதானே, நாங்கெல்லாம் 45 எடுத்துட்டு எந்த விழாவும் கொண்டாடாம கம்முன்னு இருக்கோம். அப்ப நாங்களும் முப்பெரும் விழா மாதிரி நாப்பெரும் விழா கொண்டாடட்டுமா மிஸ்? நார பெருவிழா கொண்டாடுங்க. ஏன் மிஸ், நாங்க 45 எடுத்தா ஃபெயில்னு சொல்லி அடிக்கிறீங்க. ஆனா சிஎம் 40 எடுத்ததுக்கு மட்டும் பாராட்டுறீங்க. அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நாங்க சிஎம் விட 5 மார்க் அதிகமா தானே எடுத்திருக்கோம். ஒடே, சிஎம் 40 தொகுதியில நின்னு 40லயுமே வெற்றி பெற்றிருக்காரு. நீங்க மார்க்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொகுதிக்கும் மார்க்குக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இப்படி முட்டாளா இருந்தா வாழ்க்கையில என்னடா பண்ணுவீங்க? நாங்களும் அரசியல்வாதி ஆயிட்டு போறோம். என்ன? ஆமா மிஸ், அரசியல்ல 40 எடுத்தாலே பாஸ் தானே. அரசியல்ல 40 எடுத்தாலே கொண்டாடுறாங்க. அதனால நாங்களும் அரசியலுக்கே போறோம். ஐயோ, நான் இப்போ உங்ககிட்ட क्वेश्चन கேட்க போறேன். உங்க ஆன்சர் கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கணும். ஓகே? ஓகே மிஸ். 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? கரெக்ட். 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்? கரெக்ட். என்னங்கடா, என்ன क्वेश्चन கேட்டாலும் கரெக்ட் கரெக்ட்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தானே மிஸ், நான் என்ன क्वेश्चन கேட்டாலும் உங்க ஆன்சர் கரெக்ட்டா தான் இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால தான் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ, ச்சே,
ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம வெற்றிக்கு காரணமான அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரியுது. எனக்கும் அதான் சரின்னு தோணுது. அப்ப வா போலாம். ஓடிட்டானுங்க. பொம்பளை பிள்ளை பின்னாடி அலையறதுதான் இவனுங்களுக்கு வேலையே போல. ச்சீ. டேய் சஞ்சய், உங்க அப்பா தினமும் குடிக்கிறாரே, நல்லாவா இருக்கு? நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு தெரியாது மிஸ். ஏன்னா இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்ல. ஐயோ, டேய் மணி, உங்க அப்பா தினமும் குடிக்கிறாரே, கேட்க மாட்டியா நீ? கேப்பேன் மிஸ். ஆனா அவர் குடிக்க மாட்டாரு. எங்க அப்பா தினமும் குடிக்க மாட்டாரு. எப்ப கோவப்படுறாரோ அப்பதான் குடிப்பாரு. உங்க அப்பா எப்ப கோவப்படுவாரு? எங்க அம்மா மூஞ்சிய பாக்குறப்பெல்லாம் கோவப்படுவாரு. அப்போ தினமும் தானே குடிக்கிறாரு. குடிக்கிறது தப்பு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. உங்க அப்பா கிட்ட குடிக்க கூடாதுன்னு சொல்லு. ஓகே மிஸ். நமச்சி, ஏன் சோகமா இருக்க? எங்க கிட்ட நிறைய பணம் இருந்தும் நிம்மதியே இல்ல மிஸ். ஏண்டா? கொடுத்த பணத்தை பூரா கடைங்காரன் திருப்பி கேக்குறான். அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும்? அதனாலதான் இப்ப எங்க அப்பா வேலைக்கு போறாரு. வேலைக்கு சேர்ந்த முத நாளே எங்க அப்பாவுக்கு கார் கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன வேலை? டிரைவர் வேலை மிஸ். உங்களுக்கெல்லாம் என்ன நக்கலு? நம்ம எல்லாரும் நாட்டுப்பற்ற வளர்த்துக்கணும், சரியா? நானும் வளர்க்கணும்னு தான் மிஸ் நினைக்கிறேன். ஆனா காசு இல்லையே. அதுக்கு எதுக்கு காசு? எங்க தாத்தாவுக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். அவரு நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி முட்டை, நாட்டு சக்கரை தான் சாப்பிடுவாரு. நானும் அந்த மாதிரி நாட்டுப்பற்றோட இருக்கலாம்னு பார்த்தா காசு இல்ல. சஞ்சய், என்னாச்சு? சாயங்காலமா போய் பல்ல புடுங்கணும் மிஸ். பல்லு ரொம்ப வலிக்குதா? வலிக்கல மிஸ். அப்புறம் பல்ல புடுங்கணும்னு சொன்ன? ஏன் பல்ல இல்ல, செருப்போட பல்ல. செருப்பு கால கடிச்சிட்டே இருக்கு. அதான். போன அதிக நேரம் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா கண்ணு போயிரும். அப்பாடா, நான் கூட போன் தான் போயிருமோன்னு பயந்துட்டேன். தினமும் ஒரு 5 இங்கிலீஷ் வேர்டுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி மீனிங் கத்துக்கோங்க. மிஸ், அந்த ஆப் சுத்த வேஸ்ட். என்ன? கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல ஐ டோன்ட் நோக்கு மீனிங் தேடுனேன். எனக்கு தெரியாதுன்னு வருது. இனி யாரும் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. உலகத்துல முதல்ல ஹார்ட் ஆபரேஷன் நடந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. எங்க நடந்துச்சு சஞ்சய்? வேற எங்க? ஹார்ட்ல தான். நமச்சி, நீ சொல்லு. மிஸ், நேத்து என்னையையும் மணியையும் பாம்பு கொத்திருச்சு. நான் அந்த வருத்தத்துல இருக்கேன். நீங்க வேற. அச்சச்சோ, அப்புறம் என்னடா பண்ணீங்க? அப்புறம் என்ன? ஒரு தாயமும் ஆறும் போட்டு ஏணில ஏறிட்டோம். ஏணில ஏறிட்டீங்களா? அப்படின்னா பரமபதமா? நாளைக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன். இருக்கு உங்களுக்கு. மிஸ், நாளைக்கு நாங்க லீவு. லீவா? எதுக்கு? எங்க மாமாவுக்கு கல்யாணம். கல்யாணமா? எப்படியோ பொண்ணு வீட்டுக்காரவங்க கால்ல கையில விழுந்து உங்க மாமாவுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? நாங்க ஒண்ணும் போய் கேட்கல. பொண்ணு வீட்டுக்காரங்க தான் எங்க கிட்ட கெஞ்சி கேட்டாங்க. அவங்களா வந்து கேட்டாங்களா? உங்க மாமா தான் குடிகாரனாச்சே, அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாங்க? முந்தி தான் குடிகாரங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்ததுல இருந்து குடிகாரனுக்கு தான் பொண்ணு தருவேன்னு ஒத்த கால்ல நிக்கறாங்க. குடிகாரங்க தான் மிஸ். செத்தாலும் 10 லட்சம் கொடுத்து குடும்பத்தை காப்பாத்துவானுங்க. ரொம்ப நல்லவனுங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்ல, என்ன தேவைப்படுது? நல்ல தலைவர்கள். என்ன தலைவர்களா? ஆமா மிஸ், இளைய தளபதி விஜய் அப்படிதான் சொன்னாரு. Say no to temporary pleasure, say no to drugs. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா இதையும் சொன்னாரு. இதான் அவரோட புதுப்பட டயலாக் போல. செம்ம மாசா இருந்துச்சு. சரி, அந்த விருது வழங்கும் விழாவை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? எலெக்ஷன் எப்ப வரும்னு தோணுச்சு. ஏன்? அப்பதானே மிஸ் விஜய் பிரச்சாரத்துக்கு வருவாரு. நாங்களும் அவரை பார்க்க முடியும். அவரு உங்க ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வரலனா என்ன பண்ணுவ? ஏன் மிஸ் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அவர் விருது வழங்கும் விழா நடத்துனதே உங்கள மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான். என்ன? ஊக்குவிக்கணுமா? ஒரு ஊக்கு எம்பட்டனே விக்கணும்? ஐயோ, மடையனுங்களா? 10th நல்ல மார்க் எடுக்கிறவங்க விஜய போய் பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அழகு மீனா கூட ஃப்ரெண்ட் ஆகணும். என்ன? ஆமா மிஸ். எப்படியோ அழகு மீனா 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பா.
அவ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவ கூட சேர்ந்து நாங்களும் விஜய போய் பாப்போம்ல. அப்ப கூட படிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களேடா.